தொடர்ந்து ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கேன் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு வந்து பயங்கரமான ஜோக்கு, இது பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் வந்து எல்லோரும் என்ன ஆர்வமாக என்ன ஜோக்குன்னு உங்களுக்கு தோணும். ஆனால் கண்டிப்பாக இது பயங்கர ஆர்வமாக இருக்கும். மொபைல் அண்டு சோசியல் மீடியா லூட்டிகள். மகன் சொல்கிறாரு, அப்பா எனக்கு ஒரு ஐஃபோன் வாங்கித்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மகன் சொல்கிறாரு. அப்பா முதல்ல உருப்படியாக படித்து மார்க் வாங்குடா, அப்புறம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறது. எல்லா அப்பாவும் இது சொல்லிவிடுவாங்க, ஆனால் செய்வாங்கன்னு தெரியல, சொல்லிவிடுவாங்க எல்லாப்போ. அடுத்து மகன் சொல்கிறாரு, நீங்கள் மார்க் கேட்டால் நான் எங்கேப்பா போவேன், அதான் ஐஃபோன் கேட்டேன், அதில் ஆப்பிள் லோகோவாவது இருக்கும், நான் ஆப்பிள் சாப்பிட்ட மாதிரியாவது இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா செருப்பை கழட்டுகிறார். நண்பன் 1, மச்சான் என் ஆள் நேற்று ராத்திரி வாட்ஸ்அப்பில் வி மீட் டு டால்க், நம்ம பேசணும்னு மெசேஜ் அனுப்புனாடா, எனக்கு பயத்தில் காய்ச்சலே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நண்பன் 1 சொல்கிறாரு. நண்பன் 2, அதுக்கப்புறம் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நண்பன், அப்பா ஃபோனை வாங்கிட்டாரு, அப்புறம் பேசுகிறேன்னு அடுத்த மெசேஜ் வந்துச்சு, காய்ச்சல் உடனே பறந்து போயிடுச்சு மச்சான். ஓஹோ, அவன் அப்பா ஃபோன் வாங்கிட்டாரான். புரியுது, இந்த ஜோக்கு புரியுது. நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. ஹோட்டல் கலட்டா, ரெஸ்டாரண்ட் காமெடி. வாடிக்கையாளர், மாஸ்டர் மெனு கார்டு பறவை வறுவல்னு போட்டிருக்கு, அது என்ன பறவை, கோழியா காடையா? மெனு கார்டில் பறவை வறுவல்னு போட்டுருக்கு, அது என்ன பறவை, கோழியா காடையா? சர்வர், சார் அது காக்கா வறுவல் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு வாடிக்கையாளர். அதிர்ச்சியா, என்னது காக்காவா, நிஜமாகவே சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னேன். சர்வர், ஆமாம் சார், ஹோட்டல் கல்லாப்பெட்டியில் உட்கார்ந்துருக்காரு எங்கள் முதலாளி, அவரோட கண்ணில் மண்ணை தூவிட்டு நாங்கள் திருடிட்டு வர்ற பறவை, அதான் பறவை வறுவல். புரியுது, காக்கா வறுவலை வச்சு விட்டு பறவை வறுவல்னு பேரை வச்சு விற்கிறாங்க, பார்த்துங்க. அடுத்த ஜோக்கு, சினிமா வெறி. மனைவி, எங்கள் படத்தில் வர்ற ஹீரோ எல்லாம் அவங்க பொண்டாட்டியை எவ்வளவு அழகாக தாங்குறாங்க, நீங்கள் என்னடானா எப்போவும் முகத்தை தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி அவங்களுடைய பொன்னான வரிகளை சொல்கிறாங்க கணவன்கிட்ட. அது கணவன் சொல்கிறாரு, அடி பாவி, அவனுங்கெல்லாம் ஷூட்டிங் முடிஞ்சதும் பேக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடலாம், எனக்கு இது லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆச்சே, அந்த பயம் வேண்டாமா? கரெக்டு தானே? பயமான காமெடி. கலக்கல கடிஜோ. கேள்வி, உலகத்திலேயே ரொம்ப அமைதியான நாடு எது? பதில், அமைதிக்கார நாடு அமெரிக்கா, அதான் யூஎஸ். அமைதிக்கார நாடு. ஓ, அமைதிக்கார நாடு அமெரிக்கா அப்படி மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. கேள்வி, கரண்ட்டு போனால் ஏன் நமக்கு கோபம் வருது? பதில், ஏன்னா அது போயிட்டு வரும்போது பல்பு கொடுத்துட்டு வரும், பல்பு கொடுத்துட்டு போகுது. அது போயிட்டு வரும்போது பல்பு கொடுத்துட்டு போகுது. புரியலையே. இந்த லாஸ்ட்டு காமெடி வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய கமெண்டில் வந்து இந்த ஆன்சரை வந்து மென்ஷன் பண்ணிட்டு போகும். புரிஞ்சால் வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணிட்டு போகும். எனக்கு சுத்தமாக புரியல, நம்மளுக்கு சும்மாவே கொஞ்சம் இதுவாக இருக்கும். அது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக. இன்னொரு வாட்டி லாஸ்ட்டாக படிச்சிடுறேன். கரண்ட்டு போனால் ஏன் நமக்கு கோபம் வருது? பதில், ஏன்னா அது போயிட்டு வரும்போது பல்பு கொடுத்துட்டு போகுது. இதுக்கு ஏதாவது ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்டில் போட்டுப்பாங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.